வெல்கம் டு டேஸ்டி ஹோம் குக்கிங். இன்றைக்கி நம்ம கிச்சனில் சாம்பார் பண்ண போகிறோம். அதற்கு தேவையான பொருட்களும் செய்யும் விதத்தையும் இப்போ பார்க்கலாம். 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சின்ன ஜீரகம், 1/4 டீஸ்பூன் கிட்ட மஞ்சள் பொடி, தேவையான அளவு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி, தேவைக்கேற்ற கருவேப்பிலை, 1/2 கப் கிட்ட நான் துவரம் பருப்பு எடுத்திருக்கேன். புளியை தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். தேவையான அளவுக்கு எண்ணெய், ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன், ஒரு பெரிய வெங்காயத்தை சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன், 1 கேரட், 3 பல் பூண்டு, 1 முருங்கைக்காய், கொஞ்சம் கொத்தமல்லி, 3 காஞ்ச மிளகாய், 1 முள்ளங்கி சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன், 5 குட்டி கத்திரிக்காய், அது கூடவே ஒரு சிட்டிகை பெருங்காயம். இப்போ நான் குக்கரில் பருப்பு சேர்த்துருக்கேன். அது கூடவே 3 பல் பூண்டு, கொஞ்சம் மஞ்சள் பொடி, இதெல்லாம் சேர்த்துட்டு நான் பருப்புக்கு 7 விசில் விட போகிறேன். இப்போ வேறு பாத்திரத்தில் நான் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு, சின்ன ஜீரகம், கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், இதெல்லாம் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நான் வெங்காயம் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு ஆனதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சிருக்கிற தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு வரட்டும். இந்த அளவுக்கு ஆனதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சிருக்கிற எல்லா காய்கறியையும் சேர்த்துக்கலாம். அதை நல்லா வதக்கிட்டு ஒரு நிமிஷம் போல் நல்லா எண்ணெயில் வதக்கிக்கலாம். இப்போ சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம். அதே அந்த காய்கறியோட நல்லா வதக்கிக்கலாம். அது கூடவே உப்பு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அது ஓரளவு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சிருக்கிற புளி தண்ணியை சேர்த்துக்கலாம். காய்கறி மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி நான் சேர்த்துக்கிறேன். இப்போ காய்கறி நல்லா வெந்து வரட்டும். நம்ம இப்போ பாத்திரத்தை மூடி வைக்கலாம். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. காய்கறியும் நல்லா வெந்து வந்துட்டு இப்போ வேக வச்சிருந்த பருப்பை இதோட சேர்த்துக்கலாம். அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். திருப்பி பாத்திரத்தை மூடி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்க விடலாம். அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ கடைசியாக நம்ம கொத்தமல்லியை சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு சிட்டிகை பெருங்காயம் சேர்த்துக்கலாம். அவ்வளவுதான், சாம்பார் தயாராகிடுச்சு. இதை நம்ம இப்போ ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கலாம். மணக்க மணக்க சாம்பார் தயாராகிடுச்சு. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.
இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் என் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நன்றி.